நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் நம்மை காத்து கொள்ளுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு விழுதலும் எழுதலும். ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபைனல். ரோமர் 7 அத்தியாயம் 14 முதல் 25 வரை வாசிக்கிறேன். நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதமில்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் உடலில், இந்த மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற குடிகொண்டிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனிதனுக்கேற்ப தேவனுடைய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆனாலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என்னுடைய உறுப்புகளிலே இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனிதன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இன்றைய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் 24 அத்தியாயம் 16. நீதிமான்கள் 7 முறை விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்பர். The righteous may trip 7 times, but each time they will rise again. பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபனுடைய சம்பவத்தை சரித்திரத்தை நாம் கவனிக்கும் பொழுது, பெனியேல் என்னும் இடத்தில் யாக்கோபுடன் கடவுள் போராடினார். அப்படி போராடும் பொழுது அவர் அவனை பார்த்து, இனி உனது பெயர் யாக்கோபு எனப்படாது, அது இஸ்ரவேல் எனப்படும் என்றார். ஆனால் திருமறையோ தொடர்ந்து அவனை யாக்கோபு என்றே அழைத்தது. அதிலே ஒரு சத்தியம் உண்டு. நம்முடைய பழைய சுபாவம் நம்மிலிருந்து அப்படியே நீக்கப்பட்டு விடுவதில்லை. காலமெல்லாம் நாம் நமது பழைய மனிதனோடு தான் வாழ வேண்டும். உள்ளான இந்த நிலையை உண்மையாய் பவுலை போல் யாரும் சொல்லவில்லை. அவன் கூறியது, இப்பொழுது நான் வாசித்த அந்த பகுதியில், என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என்று எனக்கு தெரியும். நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே அதை செய்கிறது என்று 18 முதல் 20 வசனங்கள் இந்த 7 அத்தியாயத்திலே அவன் சொல்லியிருக்கிறான். இந்த மொழியாக்கம் நன்றாக இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் நடக்கிற இந்த உள்ள மகா யுத்தம், உலக மகா யுத்தத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இந்த உள்ள மகா யுத்தம் ஒன்று இருக்கிறது. இதிலே தோல்வி அடைய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் புதிய மனிதன் பழைய மனிதனிடம் தோல்வியடையும் சில சமயங்கள் வரலாம். உடனே சோர்வுற்று அப்படியே முடங்கி படுத்து நாம் பின்திரும்பி விடக்கூடாது. நீதிமான்களை குறித்துதான் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் 7 முறை எழுந்தாலும், ஒவ்வொரு 7 முறை விழுந்தாலும், மன்னிக்கவும், 7 முறை விழுந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்பர் என்று வேதம் சொல்கிறது. இந்த கருத்தை
தைரியமாய் வியாக்கியானித்த பவுல் இப்படி ஒரு துணிச்சலான ஒரு வாசகத்தை சொன்னான். என்ன தெரியுமா? பாவம் பெருகிய இடத்தில் கிருபை அதை விட பெருகியது என்று சொன்னான். ஐயோ, மக்கள் இதை தவறாய் புரிந்து கொள்வார்களோ என்று அவன் கலங்கினான். எனவே உடனே கிருபை பெருகுவதற்காக பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? கூடவே கூடாது என்று திருத்தமாய் கேள்வி கேட்டு பதிலும் சொல்லிவிட்டான். ரோமர் 6ஆம் அத்தியாயத்திலே பாவத்தை கண்டும் காணாமலும் இருப்பதற்காக அல்ல, கிருபையை அணைத்து கொண்டு அதை பாராட்டவே இங்கு நாம் உந்தப்படுகிறோம். கடவுள் நம்மிடம், அதிலும் குறிப்பாக நம்முடைய தோல்விகளை பொறுத்தவரை பொறுமையாய் இருப்பதால் நாம் பரிசுத்தமாய் வாழுவதற்கு எடுத்தும் முயற்சிகளிலே தளர்ந்து விடக்கூடாது. பொறுமையோடும் சாந்தத்தோடும் உள்ள கடவுளின் தயவே நம்மை மனம் திரும்பிக் கொண்டே இருக்க செய்கிறது. தேவ தயவு நம்மை மனம் திரும்பும்படி ஏவிக்கொண்டே இருக்கிறது. நான் அடிக்கடி இந்த பேதுருவையும் யூதாசையும் குறித்து நினைப்பேன். பேதுரு 3 முறை ஆண்டவரை மறுதலித்தான், ஆண்டவரை சபித்தான். ஆனால் யூதாசோ ஒரே முறை இவரை எனக்கு தெரியும் என்று தான் சொன்னான், அடையாளம் தான் காட்டினான். என்னை பொறுத்த வகையிலே பேதுருவின் பாவம் யூதாசின் பாவத்தை விட பெரியது, கொடியது. ஆனால் பேதுருவுக்கு வந்தது அவனுடைய பாவ உணர்வு. ஆனால் யூதாசுக்கு வந்தது குற்றம் தீர்ப்பு, தீர்த்து கட்டப்படுது. ஒன் வாஸ் கன்விக்ஷன், தி அதர் வாஸ் கண்டம்னேஷன். நாம் கன்விக்ஷன் நமக்கு தேவை. ஆவியானவரால் நம்முடைய பாவம் உணர்த்தப்பட வேண்டும். ஆனால் ஆவியானவர் யாரையும் தீர்த்து கட்டுகிறவர் அல்ல. இதை நாம் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. பாவ உணர்வு வரட்டும், ஆனால் நாம் தீர்த்து கட்டப்பட ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளானவர்களுக்கு தீர்த்து கட்டுப்படுதல், ஆக்கினை தீர்ப்பு கிடையவே கிடையாது. நோ கண்டம்னேஷன். ஏனென்றால் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார், இயேசு நம்மை ரட்சித்து விட்டார். நமது ஆண்டவரிடம் மன்னிப்புகள் ஏராளம் இருப்பதாலேயே நாம் அவருக்கு பயப்படுகிறோமா? கிறிஸ்து சளைக்காமல் தமது தந்தையின் வலப்புறம் இருந்து நமக்காக பரிது பேசிக் கொண்டிருக்கிறார். எனவேதான் பாவ சோதனைகளை முழு மூச்சாய் நாம் இருக்க வேண்டும். அங்கே நமக்காக ஒருவர் இருக்கிறார், இங்கே நாம் பாவ சோதனைகளை எதிர்க்க வேண்டும். இறைவனே குயவன், நாம் அவருடைய கைகளிலே உள்ள களிமண். இன்னும் வேலை முடியவில்லை. பானையை, பாத்திரத்தை இன்னும் அவர் வனைந்து கொண்டே இருக்கிறார். பொறுமையாய் இருப்போம். நோ ஃபெயிலியர் இஸ் ஃபைனல். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தோல்வியும் முடிவானதே அல்ல. என்னென்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உன்னை தாங்கி பயம் நீக்குவார். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்பான். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய திருவசனத்தின் மூலமாக எங்கள் இருதயத்திலே ஊன்றிய உற்சாகத்திற்காக, ஊக்கத்திற்காக, தைரியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, யாரும் எங்களை கண்டம் பண்ண முடியாது, தீர்த்து கட்ட முடியாது. ஏனென்றால் எங்களுக்காக மரித்து உயிர்த்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பது உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்களுக்காக எங்கள் பக்கம் இருக்கும் பொழுது யாரும் எங்களை குற்றம் சாட்ட முடியாது. எனவே தேவையற்ற குற்ற உணர்வுக்குள் நாங்கள் மாட்டிக்கொள்வதற்கு பதிலாக பாவ உணர்வு அடைந்து பாவத்து உம்மிடத்தில் சொல்லி அறிக்கையிட்டு குதித்தெழுந்து அந்த சகதியை விட்டு வந்துவிட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது குற்ற உணர்வினால் குன்றி 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 தலை குனிந்து வாழ்க்கையிலே உள்ள மகிழ்ச்சி எல்லாம் இழந்து பரிதாபமான நிலையிலே படுத்திருந்தார், தட்டி எழுப்பும். அரைஸ், உன் ஒளி வந்தது, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று கர்த்தாவே நீர் அவர்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்திக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக கல்வாரி புண்ணியங்களை கொடுத்த உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.